மில்கி மிஸ்ட் கம்பெனியோட ஐபிஓ நேத்திக்கு நாள்ல வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. லிஸ்ட் ஆகும் போதே வந்து இங்க 18% பிரீமியம்ல தான் வந்து லிஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னா அப்பர் சர்க்கியூட் வந்து ரீச் பண்ணுச்சு. அப்பர் சர்க்கியூட் ரீச் பண்ண பிரைஸ் வந்து ₹180 மேல வந்து இருக்கு. அப்போ நேத்துக்கு நாள்ல ஓவராலா பார்க்கும்போது 30% ஒன் டேலே வந்து பாத்தீங்கன்னா லிஸ்டிங் என்ன வந்து கிடைச்சிருக்கு. இந்த ஒரு ஷேர் இப்ப என்ன பண்ணலாம்? இந்த ஒரு கம்பெனியோட வேல்யூஷன் இன்னும் அதிகமா தான் வந்து இருக்கு. இந்த ஒரு இண்டஸ்ட்ரியோட பிரைஸ் ஏர்னிங்ஸ் ஆவரேஜா வந்து 52 வந்து இருக்கு. பட் ஆனா இந்த ஒரு கம்பெனி 84க்கு மேல வந்து இருக்கு. இப்ப வர 30% ஏறி இருக்கு. சோ அதுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 90 கிட்ட வந்து இப்ப பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து இருக்கும். ஏர்னிங்ஸ் அந்த அளவுக்கு க்ரோ ஆகுதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா க்ரோ ஆயிட்டு தான் வந்து இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 30% மேல வந்து இருக்கு. சிஏஜிஆர் வைஸ்ல உங்களுக்கு க்ரோ ஆகுறதும் 30% மேல வந்து இருக்கு. ப்ராஃபிட்லுமே அதுக்கு மேல வந்து க்ரோ ஆகுறாங்க. எல்லாமே ஓகே தான். பட் ஆனா வேல்யூஷன் அதிகமா வந்து இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆனாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஷேர் அடிப்பாங்க. அதனால இந்த டைம்ல கன்சிடர் பண்றது பெட்டரா வந்து இருக்காது. ஏற்கனவே நீங்க வந்து ஐபிஓ அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல லிஸ்டிங்காக பார்த்தாலும் ஓகே தான். இல்ல நீங்க வந்து 10 இயர்ஸ் பிளஸ் வந்து வச்சுக்க போறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் பெட்டரா தான் வந்து இருக்கு. இல்ல நீங்க ஒருவேளை வந்து ஒரு 2 இயர் இல்ல அப்படின்னா 3 இயர் அப்படின்ற மாதிரி ஷார்ட் டேர்முக்கு பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு கன்சிடர் பண்ற மாதிரி இங்க மில்கி மிஸ்ட் கிடையாது. புதுசா கன்சிடர் பண்றவங்களுக்கும் மில்கி மிஸ்ட் இப்ப இருக்க வேல்யூஷனுக்கு கரெக்டா வந்து கிடையாது. சோ அதனால இந்த டைம்ல ஸ்கிப் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கு மில்கி மிஸ்ட் கம்பெனியோட ஷேரை பொறுத்தளவுல. ஷிப்ராக்கெட் என்ற கம்பெனியை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். இந்த ஒரு கம்பெனியுமே இன்னைக்கு நாள்ல லிஸ்ட் ஆக போகுது. இவங்களுக்குமே 30% மேல லிஸ்டிங் வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. இந்த ஒரு கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வந்து ₹97 ஐபிஓ பிரைஸ் வந்து பார்க்கும்போது அது கூட ₹33 ஆட் ஆகி மேபி ₹130 வந்து லிஸ்ட் ஆகலாம் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. இன்னைக்கு நல்லா ஓப்பன் ஆக போகுது இந்த ஒரு கம்பெனியோட ஷேரை பொறுத்தளவுல. இதுவுமே 30% லிஸ்டிங் வந்து கிடைக்கும். பட் ஆனா இந்த ஒரு கம்பெனியை லாங் டேர்ம் பர்பஸ்க்கு வச்சுக்க முடியாது. அண்ட் இது வந்து இந்த புதுசாவும் வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அந்த ஒரு கம்பெனி லாஸ் மேக் பண்ற கம்பெனி. நெட் லாஸே ஒரு ₹97 கோடி இருக்கு போன வருஷம் பினான்சியல் இருந்து பார்க்கும்போது. சோ அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கம்பெனி இப்போதைக்கு லாஸ் மேக்கிங். சோ அதனால இந்த ஒரு கம்பெனி பக்கம் போகாம இருக்கிறது பெட்டரா இருக்கு. லிஸ்டிங் அண்ட் பர்பஸ்க்காக பாக்குறவங்க மட்டும் பாத்துங்க. புதுசா இருக்கவங்களுக்கு கன்சிடர் பண்ற மாதிரி கிடையாது. லலிதா ஜுவல்லரி ஐபிஓ வந்து இன்னைக்கு நாள்ல லாஸ்ட் டேவா வந்து இருக்கு. சோ நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தோம் 0.7 டைம் தான் ஓவராலா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. 1 டைம் கூட ஓவராலா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணல. நேத்திக்கு நாள்ல இதுவே நம்ம பார்க்கும்போது 3 மடங்கு ஓவராலா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிருக்காங்க. இங்க என்ஐஏஸ் வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. அவங்க 6 மடங்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் 2 மடங்கு மேல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஓவராலா 3 மடங்கு வந்து சப்ஸ்கிரைப் நடந்திருக்கு லலிதா ஜுவல்லரியோட ஐபிஓ. இதுல லிஸ்டிங் இருக்கா 15% இப்போதைக்கு காமிக்குது. மேபி நம்ம அந்த ஒரு பர்சன்டேஜ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு கம்பெனியோட வேல்யூஷன் என்னவா இருக்கு? பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து 12ல வந்து இருக்கு. சோ இங்க ஆவரேஜா இந்த ஒரு இண்டஸ்ட்ரியோட பிரைஸ் ஏர்னிங்ஸ் கீழ தான் வந்து வராங்க. சோ அதனால வேல்யூஷன் ஓரளவுக்கு ஓகேவா தான் வந்து இருக்கு. சோ இந்த ஒரு கம்பெனியோட ஐபிஓ இப்படி தான் வந்து இருக்கு. இன்னைக்குமே வந்து மார்க்கெட்ல ஓப்பன்ல இருக்க தான் போகுது. பட் ஆனா அனலிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா கோல்ட் பிரைசஸ் வந்து பொறுத்தவரையில இவங்க கிட்ட ஹெட்ஜிங் பாலிசின்றது பெருசா வந்து கிடையாது. அப்படி அந்த ஹெட்ஜிங் பாலிசி இல்லாத ரீசனால கோல்ட் பிரைசஸ் ஒருவேளை வந்து அப்படியே நிலைமையில அப்படியே இருக்கு அப்படின்ற பட்சத்திலையும் இல்ல அப்படின்னா கோல்டோட விலை வந்து விழுது அப்படின்ற பட்சத்திலையும் லலிதா ஜுவல்லரிக்கு ஒரு பெரிய பிரஷர் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் மார்ஜின் வைஸ்ல அப்படின்ற மாதிரி அந்த ஒரு காஷன் மட்டும் வைக்கிறாங்க. மத்தபடி இந்த ஒரு கம்பெனில நெகட்டிவா பார்க்கும்போது எதுவும் வந்து கிடையாது. சோ இதுதான் இருக்கிற விஷயமா இருக்கு. இன்னைக்கு 3rd டே. சோ இந்த ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேணாம்னு சொல்லிட்டு நேத்தே வந்து கிளியரா சொல்லியிருந்தீங்க. இதை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஐபிஓ அப்ளை பண்றது ஒண்ணுதான். இல்ல அப்படின்னா மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட்ல இந்த ஷேர் அடிச்சதுக்கு அப்புறம் கன்சிடர் பண்ணாலும் ஒண்ணுதான். சோ எல்லாமே ஒரே பர்பஸா தான் இருக்கு. இல்ல இந்த ஒரு கம்பெனியோட ஐபிஓ நான் அப்ளை பண்ணி அப்படியே வச்சுக்க போறேன் லாங் டர்ம் அப்படின்ற பட்சத்துல இது பெட்டரா தான் வந்து இருக்கு. சோ லிஸ்டிங்காக பார்க்கறது மட்டும் பெட்டரா வந்து கிடையாது. மார்க்கெட் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா கூட இறங்கினதுக்கு அப்புறம் கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் நேத்திக்கு நாளுமே 2% வந்து இறங்கி இருக்கு. கண்டினியூஸா இந்த ஒரு ஷேர் பத்தில பிரஷர்லயே வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூ ரெண்டுமே வந்து விழுந்த ரீசனால. இந்த ஒரு கம்பெனியோட பினான்சியல் 2025 பார்க்கும்போது இங்க ரொம்ப நாளா லாஸ் மேக் பண்ணிட்டு இருந்த ஒரு கம்பெனி வந்து ₹22,000 கோடி ப்ராஃபிட் மேக் பண்ண ஆரம்பிச்சாங்க நெட் ப்ராஃபிட்டா பினான்சியல் 2025ல. அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பினான்சியல் 2026ல திரும்ப லாஸ் மேக் பண்ற கம்பெனி ஆயிடுச்சு. ₹1,800 கோடி லாஸ் வந்து ஃபைல் பண்றாங்க. சோ இந்த மாதிரி இந்த ஒரு கம்பெனியோட அந்த ஃபண்டமெண்டல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இது ஒரு பக்கமா ஜேஎல்ஆரோட சேல்ஸ் வந்து கம்மியாகுது. அது ஒரு பக்கமா அப்புறம் ரெவன்யூ பொறுத்தவரை ₹3,00,000 கோடி தான் இப்ப பண்ணிருக்காங்க. 3,36,000 கோடி தான் இப்போ வந்து பினான்சியல் 2026ல பண்ணிருக்காங்க. இதே பினான்சியல் 2025ல ₹4,40,000 கோடி பண்ணாங்க. சோ இப்படி ரெவன்யூ டிக்ளைன் ஆகுது, ப்ராஃபிட் டிக்ளைன் ஆகுது, சேல்ஸ் வால்யூம் வந்து டிக்ளைன் ஆகுது. இது எல்லாமே ஒரு பிரஷர் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் அப்படின்னா அதுல வந்து ஆல்மோஸ்ட் வந்து கான்ட்ரிபியூஷன் அதிகமா பண்றது ஜேஎல்ஆர் தான். சோ ஜேஎல்ஆரோட வால்யூம்ஸ் தான் வந்து ஏறணும். பட் ஆனா இங்க ஏறிட்டே இருக்கிறது வந்து இங்க டொமஸ்டிக்ல இருக்க இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் அப்புறம் இவி வெஹிக்கிள் இது ரெண்டும் நல்லா க்ரோ ஆயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஜேஎல்ஆர் வந்து பிக்கப் ஆகல. அதனால ஓவராலா வந்து பிரஷர் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. ஜேஎல்ஆர் பொறுத்தவரை அதோட டர்ன் ஓவர் வந்து நம்ம பினான்சியலா 2028ல தான் எதிர்பார்க்க முடியும். அடுத்த ஒரு 3 குவார்ட்டருக்கு கண்டிப்பா பிரஷர் வந்து இருக்கிறது இந்த ஒரு டேட்டால வந்து நமக்கு தெரிய வரும். அதனால ஷேர் பிரைஸ் வந்து இறக்குனாங்க அப்படின்னா கன்சிடர் பண்றதுக்கான டைமா தான் இருக்கு. இன்ஃபோசிஸ் கம்பெனி கண்டினியூஸா வந்து இங்க இறங்கிட்டே வருது. இப்ப டோட்டலா இந்த வாரம் மட்டும் பார்க்கும்போது 6% வந்து இறங்கி இருக்கு. என்ன ரீசனால இன்ஃபோசிஸ் ஷேர் இறங்கிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மார்க்கெட்ல ஓவரால் ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியில்லை. அது வந்து ஐடி செக்டருக்கு வந்து சரியில்லை. அது வந்து ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் வந்து இந்த ஒரு கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் அது வந்து இன்னும் வந்து இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் வந்து ஹர்ட் பண்ணிட்டு தான் வந்து இருக்கு. இந்த ஒரு கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து 8% வந்து விழுந்துருச்சு இந்த ஒரு Q1ல. சோ இதை தாண்டி ஒரு பெரிய கன்சர்னா ஓவரால் ஐடி செக்டருக்கே வந்து இருக்கிறது. குளோபல் லெவல்ல ஐடி ஸ்பெண்டிங்க்கு கம்பெனிஸ் எல்லாரும் ஒதுக்குற பட்ஜெட் வந்து கம்மியா இருக்கு. அப்புறம் அவங்க எல்லாருமே டிலே பண்றாங்க ப்ராஜெக்ட்ஸை. மெயினா வந்து இங்க யூஎஸும் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க யூரோப்பும் வந்து பாத்தீங்கன்னா டிலே பண்ணிக்கிட்டே வந்து இருக்காங்க.
இதனால ஓவரால் ஐடி கம்பெனிக்கே பிரச்சனையில இருக்கு. அது எல்லாமே இங்க இன்ஃபோசிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரிப்ளிகேட் வந்து ஆகுது. அசோக் லேலண்ட் கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா, Q1ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களோட மீடியம் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து இருக்கு பாத்தீங்களா, அதோட சேல்ஸ் வால்யூம் கூட இந்த ஒரு Q2ல எங்களோட சேல்ஸ் வால்யூம் எல்லாமே சூப்பரா வந்து இருக்கு. இந்த ஜூன் அப்புறம் ஜூலை ரிப்போர்ட் எடுத்து சொல்றாங்க. அது எல்லாமே சூப்பரா இருக்கு. அதனால இந்த ஒரு Q2ல இந்த ஒரு செக்மெண்ட் மீடியம் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல எங்களோட யூனிட் சேல்ஸ் வந்து அதிகமா வந்து இருக்கும். அதுல இருந்து எங்களுக்கு ப்ராஃபிட் வந்து அதிகமா வரதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. ஸோ Q2 வந்து பெட்டராவே இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இந்த மீடியம் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள பொறுத்தவரை 20% க்ரோ ஆயிருக்கு. ஜூன் போத் அண்ட் ஜூலை இது ரெண்டுத்துலயுமே வந்து க்ரோ ஆயிருக்கு. போன Q1ல வந்து 13% தான் க்ரோத் வந்து குடுத்தாங்க. இந்த ஒரு மாசமும் கம்பேர் பண்ணும்போது. பட் ஆனா இப்ப 20% ஒரு மாசமும் க்ரோ ஆயிட்டு வருது. லைட் கமர்ஷியல் வெஹிக்கிளுமே க்ரோ ஆயிட்டு வருது. 21% க்ரோ ஆயிட்டு வருது. 16 யூனிட்ஸ் வந்து வித்திருக்காங்க. கம்பெனி வந்து ஓவராலா மார்க்கெட் ஷேர் வந்து மீடியம் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள்ல 29% வந்து வச்சிருக்காங்க. ரா மெட்டீரியல்ஸோட காஸ்ட் வந்து இந்த ஒரு கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. அதனால மார்ஜின் வந்து பிரஷர் போட்டுக்கிட்டு தான் வந்து இருக்கு. அதை ஆஃப்செட் பண்ற மாதிரி இவங்களும் பிரைஸ் ஹைக் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ட்ரக் மேல. அப்புறம் வந்து இன்னும் நிறைய விஷயம் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் ப்ராடக்ட் வந்து மிக்ஸ் பண்ணி குடுக்குறாங்க. இதனால மார்ஜின்ஸ் வந்து ஓரளவுக்கு இவங்களால வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்லி சொல்றாங்க. Q2 பெட்டரா இருக்கும் அப்படின்றது இவங்களோட டார்கெட்டா வந்து இருக்கு. பிரைவேட் பேங்க்ஸ்ல மெயினா இருக்க 4 பெரிய பேங்க்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா $1.85 பில்லியன் டாலர் பாண்ட் இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூ பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஆர்பிஐயோட அந்த ஸ்பெஷல் விண்டோ வந்து ஓப்பன்ல இருக்கிறது இப்போ வந்து க்ளோஸ் ஆக போகுது. ஆகஸ்ட் 30க்குள்ள வந்து க்ளோஸ் ஆக போகுது. அதனால இந்த டைம்ல அரிய பண்ணி இந்த ஒரு டீல் வந்து பாத்தீங்கன்னா முடிக்க போற பிளான்ல வந்து இருக்காங்க. சோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்ப ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, இங்க ஃபாரின் கரன்சி உள்ள எடுத்துட்டு வரதுக்காக எஃப்சிஎன்ஆர்பி டெபாசிட் ஸ்கீம்ஸ்லாம் வந்து குடுத்திருந்தாங்க. சோ இந்த மாதிரி விஷயம் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கான ஸ்பெஷல் விண்டோ டேட் வந்து கொஞ்சம் தள்ளி இருந்துச்சு. பட் ஆனா இப்ப வந்து ஆகஸ்ட் 30 அப்பவே க்ளோஸ் ஆக போகுது. இந்த 4 பேங்க்லாம் யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கோடக் மஹிந்திரா பேங்க், எஸ் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க் இவங்க 4 பேரும் சேர்ந்து $1.85 பில்லியன் ஃபண்ட் ரைசிங் வந்து பண்ண போறாங்க. இது ஃபுல்லாவே டாலர் பாண்ட்ஸ் தான் வந்து கொடுக்க போறாங்க. எஸ் பேங்கை பொறுத்தவரை 3 இயர்க்கான டாலர் பாண்ட் இஷ்யூ வந்து கொடுக்க போறாங்க. இது நம்ம நேத்துக்கு நியூஸ்லயே வந்து பார்த்திருந்தோம். ஓவர்சீஸ் மார்க்கெட்ல 2021 AT1 பாண்ட்ஸ் அந்த ஒரு கிரைசிஸ் நடந்ததுக்கு அப்புறமா இப்பதான் உள்ள வந்து போறாங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க் பொறுத்தவரை அவங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த இன்டர்நேஷனல் டாலர் பாண்ட் மார்க்கெட் உள்ள வந்து போறாங்க. இங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல நம்ம வந்து பார்த்திருந்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் வந்து அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. BBB ரேட்டிங் வந்து கொடுத்திருந்தாங்க S&P. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அப்டேட்டா வந்து இருக்கு. சோ இது எல்லாமே இந்த ஒரு பேங்க் எல்லாமே சூப்பரா இருக்கு. இல்ல நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அண்ட் ஃபெடரல் பேங்க் சூப்பரா வந்து இருக்கு. இப்போதைக்கு ரெண்டுமே காஸ்ட்லியா தான் வந்து இருக்கு. டாடா குரூப்ல இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்களோட குரூப் மீட்டிங் வந்து நடக்கும். டாடா குரூப்போட மீட்டிங் வந்து நடக்கும். அதுல வந்து டாடா ட்ரஸ்ட் போர்ட்ல இருந்து எல்லாருமே வந்து உள்ள வருவாங்க. இந்த ஒரு மீட்டிங்ல வந்து மினிமம் 5 பேர் வந்து இருக்கணும். 5 பேர் இருந்தா மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நடக்க முடியும். பட் ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் டைமா வந்து என்ன நடக்குது அப்படின்னா 5 பேர் வந்து ஃபுல்லா உள்ள இல்ல. சோ அதனால மீட்டிங் வந்து பொறுத்தல அர்ஜென்ட் ஆயிருக்கு அப்படின்னா மீட்டிங் வந்து நடக்கல. சோ இது எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா என் சந்திரசேகர் அவர்கள் வந்து இப்போ அவரோட டேர்ம் வந்து கண்டினியூ பண்ண போறது இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து நியோல் டாட்டா பொறுத்தலுமே அவர் மேல வந்து பெருசா அபிப்பிராயம் வந்து கிடையாது. பட் ஆனா போர்டை பொறுத்தல 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காங்க. இவங்களுக்கு ஒருத்தவங்க சப்போர்ட் பண்றாங்க, இவங்களுக்கு ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது இங்க போர்ட் மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நடக்காம போயிருக்கு. ஏன் அப்படின்னா மீட்டிங் வரக்கூடிய அந்த பர்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வரல. சோ இது ஒரு நெகட்டிவான சைனா தான் வந்து இருக்கு. என்எஸ்சி கம்பெனி ரொம்ப நாளா ஐபிஓ வந்து ட்ரை பண்ணிட்டே வந்து இருந்தாங்க. இப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா செப்டம்பர் செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க வரதுக்கான சான்ஸ் இருக்கு, ஐபிஓ வரதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. $55 பில்லியன் ஐபிஓ வந்து வரப்போறாங்க. 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல இப்போ ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா வரப்போறாங்க. இந்த ஒரு கம்பெனி ஐபிஓ பிரைஸ் வந்து பாசிபிளா 2000 to 2100 ரூபாய் வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. குளோபல் இன்வெஸ்டர்ஸ் 120 பேர் வந்து மீட் பண்ணாங்க. இன்க்ளூடிங் பிளாக் ராக், அப்புறம் வந்து கேபிட்டல் குரூப் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து மீட் பண்றாங்க. சோ அவங்க எல்லாமே ஸ்ட்ராங்கான இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ஒரு கம்பெனி மேல இருக்கதா வந்து சொல்றாங்க. ஐபிஓ டைம்ல நம்ம சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப் ஆஃப் த செப்டம்பர் 2026 அப்போ வந்துரும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்திருக்கு. 31,500 கோடி ரூபாய்க்கு ஃபண்ட் ரைஸ் வந்து பண்ண போறாங்க இந்த ஐபிஓ மூலமா. ஃபுல்லாவே வந்து ஆஃப் ஆஃப் சேல் வந்து போகுது. இந்த ஒரு கம்பெனி அந்த ஒரு மணி எடுத்துட்டு போயிட்டு எங்கேயும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறது கிடையாது. ஏற்கனவே இருக்க எக்ஸிஸ்டிங் ப்ரொமோட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேக் வந்து விற்பாங்க. 6% வந்து விற்க போறதா அந்த பிளான் வந்து இருக்கு. சோ அதை வந்து வித்துட்டு வெளியே போக போறாங்க. இந்த ஒரு ஐபிஓ உள்ள வந்து லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா உலகத்திலே 6வது பெரிய எக்ஸ்சேஞ்ச் கம்பெனி லிஸ்டட் கம்பெனியா என்எஸ்சி வந்து இருக்கும். சோ பாப்போம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. சோ இதை தாண்டி மார்க்கெட்ல ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா நியூஸ் எதுவும் பெருசா வந்து கிடையாது. ஸ்டாக்ஸுமே நேத்துக்கானால எதுவும் பெருசா ரேலியோ இல்ல அப்படின்னா டவுனோ எதுவும் ஆகல. இப்போ இன்னைக்கு நல்ல வேர்ல்டு நியூஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது குரூட் ஆயில் பிரைஸ் வந்து $90 per பேரலுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து போயிடுச்சு. இங்க ஈரானும் யூஎஸும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பீஸ் டாக்ஸ்க்கான அந்த ஒரு டாக்ஸே வந்து பாத்தீங்கன்னா இப்போ பண்ற மாதிரி வந்து தெரியல. அது கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் அவுட் ஆயிட்டே வருது. சோ ஒரு டாக்ஸே இல்லாம போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதனால $90 per பேரலுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா குரூட் ஆயில் பிரைஸ் வந்து போயிடுச்சு. இதனால வேர்ல்டு மார்க்கெட்டே என்ன ஆகுது அப்படின்னா பெருசா வந்து ஏறல. இன்னைக்கு நல்ல மார்க்கெட்டுமே நம்ம ஊரோட மார்க்கெட்டுமே பார்க்கும்போது நெகட்டிவான ஸ்டார்ட் இருக்க மாதிரி தான் வந்து இருக்கு. இல்ல அப்படின்னா ஃபிளாட்டா வந்து ஓப்பன் ஆகலாம். நேத்துக்கானால சென்செக்ஸ் என்ன ஆச்சு, நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி 50 ரெண்டுமே நெகட்டிவ்ல தான் வந்து இருந்துச்சு. ஏசியன் மார்க்கெட்ஸ்மே நேத்துக்கானால நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. யூஎஸ் மார்க்கெட் நேத்துக்கானால நெகட்டிவ்ல இருந்துச்சு. இன்னைக்கானாலுமே அப்படிதான் வந்து இருக்கு. சோ பெருசா வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் எதுவுமே வந்து மாறல. சோ இப்போதைக்கு இருக்கிற மாதிரி பார்க்கும்போதும் மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கு. பட் ஆனா நேத்து கோல்டு அண்ட் சில்வர் ஏறிச்சு. பட் ஆனா இன்னைக்கு கோல்டு அண்ட் சில்வர் வந்து விழுந்திருக்கு. கோல்டு பத்தில 1% மேல விழுந்திருக்கு. சில்வர் வந்து 2% மேல வந்து விழுந்திருக்கு. நேத்து என்னதான் மார்க்கெட் வந்து இங்க நெகட்டிவ்ல இருந்தாலும் கூட இங்க நெட் பையர்ஸா வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் இருக்காங்க, டிஐஎஸ் வந்து இருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து 1600 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. டிஐஎஸ் வந்து 2579 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க.
இதெல்லாம் தான் இன்னைக்கான இருக்கிற ஓவரால் மார்க்கெட் நியூஸா வந்திருக்கு. இன்னைக்கான வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா பெருசா மார்க்கெட்ல எந்த நியூஸும் வந்து கிடையாது. ஸோ இன்னைக்கான நாள்ல மேபி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல ஏதோ ஷேர்ஸ் வந்து போச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.